இன்னைக்கு ஈவினிங் சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு அதுக்கு தேவையான ஐட்டம் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பேசிக்காக குக்கிங் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எனக்குமே குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இப்போ ஓரளவு சமைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே என் ஹஸ்பண்ட் தான். எங்கள் வீட்டில் அம்மா அக்காலாம் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் கிச்சனில் வந்து சமையல்னால் என்னென்னே கற்றுக்கிட்டேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே இவன் இது நல்லால அது நல்லாலன்னு சொன்னதே இல்லை. சம்டைம்ஸ் நான் கூட நிறையா கீழே போட்டிருக்கேன் நல்லாவே இல்லைன்னு. பட் என் ஹஸ்பண்ட் கீழே போட்டதும் இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதனால தான் இப்போ நான் ஒழுங்காக சமைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அப்போவே இது நல்லாவே இல்லைடா, இதில் உப்பு போடணும்டா அப்படின்னு ஏதாவது குறை சொல்லியிருந்தா இந்த அளவு சமைச்சிருப்பேனான்னு தெரியல. உனக்கு இதே போதும்டா, நீ இதே சாப்பிட்றான்னு நான் அதே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே 1 வீக்குக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுப்பேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய்லாம் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ட்ரை சில்லி ஒரு 4லேருந்து 5 போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 1½ ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நான் 1/2 kg தான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா, சிக்கன், உப்பு தேவையான அளவு, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பெப்பர் தூள் போட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் மேலே தூவி போட்டால் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். என் ஹஸ்பண்ட் வந்து டயட் ஃபாலோ பண்ணனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபுட்டு கொடுப்பேன். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் சூப்பராக இருக்குடா அந்த ஸ்மைலோட. உங்கள் வீட்டிலையும் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க எப்போவுமே நம்மளோட குறைய பார்க்கவே மாட்டாங்கல்ல.